வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் அரை ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சின்ன பழம் போல் தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டதுனால நம்ம இதில் லைட்டாக போட்டால் போதும். இப்போ அந்த பட்டாணியில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதித்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வற்றி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.